ஸ்பெஷலான வீடியோ இந்த குட்டீஸோட இருக்க போது. ஏன்னா ஒரு ரேப்பரை பிடிக்கணும்னாலே இந்த குட்டீஸ்ங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம ஆசைப்பட்டு பிடிச்ச பொருள்லாம் வாங்கி வச்சு அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் தேடுவோம், அது அங்கங்கே கிடைக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து போகிறதுக்கு தான் இப்போ என் கையில் இருக்கிற இந்த பாக்ஸ். இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க. நம்ம வாங்குற ரிங்ஸு, தோடு எல்லாம் நம்ம அவசரத்தில் அங்கங்கே போட்டு வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து தேடுறதுக்குள்ள போதும் ஆயிடும். அந்த பிரச்சனை போக்குறதுக்கு தான் இந்த ஒரு சொல்யூஷன். இன்னைக்கு வந்து வீடியோ வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்க போது. இது வந்து நம்ம வந்து வீடியோ சேர்ந்து போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓப்பன் பண்ணலாமா? குட்டி ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமா? என்ன கிட்டி என்ன கலர்ல இருக்கும் நீ நினைக்கிற? சொல்லு. பிங்கா? ஏன் பிங்க்? கேர்ள்ஸ் மேல பிங்க் தானா? அதனாலயே வேற கலர் யோசிச்சு பார்க்கலாம். என்ன கலர் இருக்கும்? இல்ல கிரீன். நல்லா பாசி பச்சை. ஆமா, சரி இங்க பாருங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கும் போது கொடுங்க பூச்சாண்டி இருக்கும். பூச்சாண்டி குத்துருமா புக்கல்ல குத்துருமா. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இங்க பாரு, டைனோசர் என்ன பண்ணுது பாரு. போச்சுக்க கூடாது. உப்பா அது யாரு வீடியோல யாரு? இங்க பாருங்க, சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ணலாமா? ஓகே. தரங்க ஜாலி. என்னென்ன வைக்கலாம் அதுல? கிட்டி பார்ட்டிஷன் மாதிரி. இது இப்படி வந்து ஓபன் பண்ணணும். இது பாருங்க, குட்டியோட கீயும் கொடுத்துருக்காங்க. கீ இது லாக் பண்றது. இது வந்து 3 லேயர் கண்டெய்னர். இங்க வந்து வாட்ச் இல்ல குட்டி வளையல், பிரேஸ்லெட் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏதாச்சும் மாட்டி வச்சுக்கலாம். ஆமா, செயின் மாட்டி வைக்கலாம். இதெல்லாம் என்னதுமா? இங்க வந்து ரிங்ஸ் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இங்கெல்லாம் வந்து நம்ம செயின்ஸ் வந்து மாட்டி வச்சுக்கிற இடம். அதெல்லாம் இங்க வந்து இது வந்து விடாம இருக்கிறதுக்கு, இங்க வந்து கேரி ஆகுறதுக்கு. இதெல்லாம் இருக்கு மாற்றத்துக்கு. இதெல்லாம் இருக்கு. இங்க வந்து இங்க பார்ட்டிஷன் மாதிரி. எஸ். அதோ இங்க பாருங்க. இது வந்து இது எதுக்கு சொல்லு? இந்த ஓட்டையா இருக்கு. அது தோடு போட்டு வச்சுக்க. தோடு, வளையல், குட்டி வளையல்லாம் வச்சுக்க. ரிங்க் கூட இங்க பாரு, இங்க ஒரு இது இருக்கு பாத்தியா? இது எடுத்தோனே இங்க 3 இது இருக்கும். அப்புறம் இந்த லேயர் இந்த அம்மா வச்சிருக்காங்க, இந்த குட்டி அம்மா வச்சிருக்காங்க. அதுக்கு குட்டி கீ கொடுத்திருக்காங்க பாரு. இது வந்து இந்த ட்ரே வந்து இங்க வந்து வாட்ச் வச்சுக்கலாம். இங்க வந்து இது க்ளோஸ் பண்ற மாதிரி. நைஸ், நல்லா இருக்குல? லாக். இதுக்கு ஒரு அழகான குட்டி கீ கொடுத்துருக்காங்க. பிரிங்க. ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ஓகே. பிடிச்சாச்சா? அழகா ஹெச் மாதிரி இருக்கு.
இப்போ பார்த்தீங்களா என்னோட எல்லா பொருளும் இப்படி காச்சான்னு அங்கங்கே ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதை நான் தேடணுன்னா 1 மணி நேரம் முன்னாடியே நான் கிளம்புறதா இருக்கும். இப்போது இதில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டா என்ன ஆகும்? ஆமாம், டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, அரேஞ்ச் பண்ணலாம். வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு என் பொண்ணு எடுத்து தர அழகாக அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. செயின்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். அது பாருங்களேன், விழாமல் இருக்க அங்கே ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக இருக்குது. இன்கேஸ் அது நம்ம மூடும் போது விழுந்தாலும் அதுக்குள்ளே தாங்க இருக்கும், எங்கேயும் தொலைஞ்சு போகாது. இப்போ லைனாக நம்ம அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரிங்ஸுங்க. ஃபேன்சியாக இருக்கிற ரிங்ஸ் நிறையா இருந்தது. அது எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி வச்சதுக்கப்புறம் தாங்க எந்த ரிங்கு என்கிட்ட இருக்குன்றதே பாதி ஞாபகம் வந்தது. கண்டிப்பாக இது காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நான் படிக்கிற டைமில் இந்த மாதிரிலாம் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இருந்திருந்ததுன்னா மேபி இருந்திருக்கும். இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது. எதாக இருந்தாலும் டைரக்ட் ஷாப்பிங் இல்லைனா விண்டோ ஷாப்பிங் தான் கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இருக்கும் போது என் சின்ன பொண்ணு ஒரு வேலை பார்த்தா. என்னன்னு பாருங்கள். 2 minutes later. என் சின்ன பொண்ணு கேமராவை தட்டி விட்டு மறுபடியும் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது என்கிட்ட இருக்கிற குட்டி ஸ்டட்டெல்லாம் இதில் மாட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இங்கே பாருங்களேன், இப்போ எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ நான் எது வேணுமோ நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். என் பொண்ணு நடுவில் நானும் வைக்கிறேன்னு வாட்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என் சின்ன பொண்ணு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்போயாச்சும் ரேராக யூஸ் பண்ணுற வளையல் ப்ரேஸ்லெட்லாம் நான் இந்த மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் காலேஜ் படித்த டைம், ஆஃபீஸ் போன டைம்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் நான் பார்த்ததில்ல. மேபி பிளாங்காக பாக்ஸ் இருக்கும், அதில் ரேக் மாதிரி விசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது, இன்னும் இருக்குது. அது இயரிங் மட்டும் போட்டு வச்சுக்கிற மாதிரி. இந்த மாதிரி இருந்திருந்தால் இன்னும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது கண்டிப்பாக காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃபேவரட் ட்ரெஸ்லேருந்து பட்டன்லாம் விழும்லங்க, அதெல்லாம் தூக்கி போடவே சிலதெல்லாம் மனசு வராது. அதை நான் எங்கெங்கேயோ போட்டு வச்சு கடைசியில் குப்பையிலே போட்டுருவேன். இப்போ இந்த ஸ்டோரேஜ்லாம் இருக்கிறதுனால நான் அழகாக பத்திரமா சேர்த்து வச்சுப்பேங்க. வாட்சும் வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போது சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன எங்கெங்கே வச்சுருக்கோன்னு நம்ம தேடவே தேவையில்லை. அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நம்ம ரெடி ஆகும்போது அழகாக எடுத்து போட்டுட்டு மறுபடியும் இதே ஒரே பாக்ஸில் வைக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோஸ் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். Bye bye. Bye bye. Bye bye. Off பண்ணிடவா?